என் பேர் எஃப் கஸ்மினா. நான் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். நேஷ்னல் லீடர்ஸ் டாபிக் எடுத்து அதில் ஆரி ஒர்க் செய்ய போகிறோம். அதில் எனக்கு தரப்பட்ட நேம் வந்து முத்துராமலிங்க தேரர். அவரை நான் ஆரி ஒர்க் செய்ய போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியதர்ஷினி நுவரெலியிலிருந்து கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக நாங்கள் நேஷ்னல் லீடர்ஸ் டாபிக் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். எனக்கு கிடைச்ச தலைப்பு புலிவீரன். என்னோட பேர் லக்ஷ்மி. எல்லாரும் மாதிரி தான் நானும் படிச்சிருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்கே போனாலும் வேலை தேடிடலாம், வேலை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். பட் நம்ம படித்த படிப்புக்கும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம ஆசைப்பட்ட வேலை வந்து கிடைக்கிறது கிடையாது. ஆனால் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடங்கிடாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். வீட்டில் இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். வேலை கிடைக்கல அப்படின்றத விட வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையலன்னு தான் சொல்லணும். சரி, இதை வந்து வீட்டில் இருந்து நம்ம சும்மா வெட்டியாக நிறைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் வந்து தையல் செய்ய ஆரம்பித்தேன், ஆரி ஒர்க்கும் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது அபி ஃபேஷன் டிசைனர் மூலமாக நாங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்றத நான் யோசித்தேன். நான் வந்து வெளியில் போய் வேலை செய்ய முடியல, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே அப்படின்றதுக்காக ஆன்லைன் மூலமாக கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதே கட்டத்திலேயே நம்ம இருக்கிறோமே, இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேர்ல்ட் ரெக்கார்டு செய்யணும் அப்படின்னு நிறைய நாள் வந்து நான் இதை அனலைஸ் பண்ணி தேடி இருக்கேன். ரொம்ப வருஷமாக ஒரு கனவு வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல்டுலலாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நம்ம எந்த ஃபீல்டில் வேலை செய்கிறோமோ அதில் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்தால் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க்கில் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம மட்டும் செய்கிறத விட நம்ம ஸ்டூடெண்ட்டும் நம்ம இணைச்சிக்கிட்டோம்னா அவங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்கிட்டையும் கேட்டேன். எல்லாருமா சேர்ந்து செய்யலான்றத ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நேஷ்னல் லீடர்ஸ் டாபிக் எடுத்து கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த நேஷ்னல் லீடர் டாபிக் எனக்கு ஏன் தோணுச்சு அப்படின்னா, சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும். நம்ம வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு மட்டும் செய்கிறோம் அப்படின்றது இல்லாமல் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசித்ததில் நேஷ்னல் லீடர்ஸ் தான் எனக்கு வந்து ஞாபகத்தில் வந்தாங்க. ஸோ இவங்களாம் நமக்காக நிறைய விஷயத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ அதை ஒரு ஞாபகப்படுத்துறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதை செய்திருந்தோம். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து இது வேண்டான்னு யாருமே சொல்லலை. இந்த டாபிக் தான் பரவாயில்லையான்னு கேட்டோம்னா ஐயோ கண்டிப்பாக செய்யலாம் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் சேர்ந்து நாங்கள் செய்திருக்கோம். ஆனால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது நிறைய பேர் தான். கிட்டத்தட்ட 68-70 பேர்கிட்ட வந்து என்கிட்ட நேம் கொடுத்துட்டு அவங்க பிக்சர்ஸை வந்து கலெக்ட் பண்ணாங்க. பட் எல்லாராலையும் அந்த டைமுக்கு சப்மிட் பண்ண முடியல. 46 பேர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Thank you for watching. Consider subscribe our channel Kalam's World Records and click the bell icon. Like, comment down and share.